கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய சிறு தியானம் ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனம் எல்லாருக்குமே தெரிந்த வசனம் தான். அடிக்கடி இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே மனப்பாடான வசனம். மனப்பாடு ஆனாலும் நம்ம பயப்படாம இருக்கோமா? கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒருத்தர் சிலருக்கு இருளை கண்டா பயம், இருட்டில் போகிறதுக்கு பயம், ஒரு வியாதி வந்தால் இந்த வியாதி அவ்வளோதான் நம்மளை என்னது மரணத்துக்கு கொண்டு போயிடமோன்னு ஒரு பயம், இல்லை குடும்பத்தில் ஏதாவது தொடர்ந்து பிரச்சனைகள் பிளவுகள் ஏதாவது வந்தால் யாருன்னா சூனியம் வச்சுருப்பாங்களோ மந்திரம் பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லி அதை குறித்து பயம், மற்ற உறவினரால் பேசுகிற தூஷணமான வார்த்தைகளை குறித்து பயம், ஒரு கணவனை குறித்து பயம், மனைவியை குறித்து பயம், உற்றார் உறவினரை குறித்து பயம், பிள்ளைகளை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், வியாபாரத்தில் ஒரு நஷ்டம் வந்தால் ஐயோ இப்படி நஷ்டம் அடைஞ்சிட்டே நம்ம அவ்வளோதான்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துலையும். அதனால தான் இது எல்லாருக்குமே தெரிந்துதான் 365 நாள் எவ்வளோ அழகான தேவன் பாருங்களேன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சூழ்நிலை பயந்து போவோம்னு சொல்லி தான் அவர் 365 நாள் எழுதியிருக்காரு. இந்த வருஷம் நமக்கு லீப் இயர் 366னா ஒவ்வொரு நாளும் பயப்படாதேன்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையின் மூலமா நம்மளை தேற்றுகிறார். அந்த வசனம் இந்த வசனம் எந்த சூழ்நிலையில யாருக்கு எழுதப்பட்டது, யாருக்காக சொல்லப்பட்டதுன்னா அது யூத ஜனங்களுக்காக. நம்ம தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது நமக்கு தெரியும், பாபிலோனில் சிறைப்பட்டு யூத ஜனங்களை கூட்டிட்டு போகும்போது அங்க பயந்து போனாங்க. அவ்வளவுதான், நம்ம அவ்வளவுதான் முடிந்தது, நம்ம மரணம் இங்கேதான் அப்படின்னு முடிஞ்சு போன அந்த சூழ்நிலை இல்லாததை இருக்கிறதை போல மாற்றுகிற தேவன் நம் தேவன், முடியாததை முடித்து தருகிற தேவன் நம் தேவன். அப்படி இருக்கிற நிலைமையில ஒரு கோரேஸ் ராஜாவை கொண்டு அந்த யூத ஜனங்களை நான் மீட்டு எடுப்பேன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசிக்கு முன்னவே அது என்ன பண்ணாரு, காட்டினார். அப்போ நம்ம எவ்வளோ காரியங்கள் படிக்கிறோம். இந்த ஒரு வசனத்தை நிதானமா நம்ம எப்பப்பெல்லாம் நமக்கு பயம் வருகிறதோ எந்த காரியங்கள, அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த வசனத்தை நிதானமா படிக்கணும். நீ பயப்படாதே அப்படின்னா என்னது, நம்மளே என்ன பண்ணிடணும், நான் பயப்பட மாட்டேன். அடுத்தது என்ன சொல்றாரு, நான் உன்னுடனே இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அப்போ அவர் எப்பேற்பட்ட தேவன் சொன்ன, அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன், காற்றும் கடலும் அவருக்கு அடங்குகிறதே, இவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி நம்மளை எப்பெல்லாம் நம்ம பயம் சூழ்ந்து கொள்ளுதோ, எப்பெல்லாம் நமக்கு குழப்பம், மரண பயம், ஒவ்வொரு காரியத்தை குறித்து நமக்கு பயம் வருகிறதோ, தேவனுடைய வார்த்தை தான் அதுதான் சொல்லியிருக்கு. மனுஷன் பிழைப்பது அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே என்ன பண்ணுவான், பிழைப்பான். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கணும். ஆண்டவர் எனக்கு இது சொல்லியிருக்காரு, பயப்படாதேன்னு சொல்லியிருக்காரு, அவர் என்னோட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஏசப்பா இப்படி சூழ்நிலை நான் இப்படி மாட்டிக்கொண்டேன், ஆபத்துல சிக்கி கொண்டேன், அநியாயமா என்ன பண்ணிட்டாங்க, தவறாய் பேசிட்டாங்க, எனக்கு நீங்க கூட இருங்க, நீங்க பக்கபலமா இருங்க அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம கூட இருப்பார். அடுத்தது என்ன சொல்றாரு, திகையாதே, பயப்படாதே ஒண்ணுதான், திகையாது. ஆனா இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, பயப்படானே எத்தனா ஒரு சூழ்நிலை பார்த்து பயந்து போறோம் டக்குன்னு அந்த சூழ்நிலை. திகையாதேனா ஒரு இதுக்கு ஆப்போசிட் ஆச்சரியம், ஒரு சந்தோஷமா நினைக்கும் போது நம்ம என்ன ஆயிடும், ஆச்சரியமா இது எப்படி நடக்குது, அதே போலதான் திகையாதே. நம்ம நினைக்காத நேரத்துல அந்த பயம் நம்ம சூழ்ந்து போகும்போது திகைத்து போறோம். அது இது இப்படி நடந்து போமோ, இப்படி சூழ்நிலை மாறுமோ, நம்ம இருதயத்துக்குள்ள அந்த சஞ்சலம் பயம் அதிகரித்து என்ன ஆகும், நமக்கு அந்த ஒரு என்ன சொல்றது, சரீரத்துல எல்லாமே சோர்ந்து போயிடும், எந்த வேலை செய்ய முடியாது, சோர்ந்து போயிடுவோம். நம்ம எல்லாமே முடிந்தது என்ற நிலையில தான் ஆண்டவர் சொல்றார், திகையாதே, நான் உன் தேவன். நான் எப்படிப்பட்ட தேவன், கல்லோ மண்ணோ செவி கொடுக்காத தேவன் அல்ல, நான் ஜீவிக்கிற தேவன், உனக்கு நித்திய ஜீவனை அளிக்கிற தேவன், அவர் நம்மோடு பேசுகிற தேவன். அவர் எப்படிப்பட்ட, அவர் பரிசுத்தமானவர், அவர் நம்மிடம் பேசுவென்றால் நாமெல்லாம் நீதிமானே கிடையாது. அப்படிப்பட்ட நம்மை அவருடைய பரிசுத்த ரத்தத்தால கழுவி, நான் கூடவே இருக்கிறேன், உனக்கு நிழலா இருக்கிறேன், எவ்வளோ வசனம் சொல்றாரு, உனக்கான யுத்தம் பண்ணுவேன், நீ அமைதியா இரு, ஒருத்தர் உனக்கு விரோதமா பேசுறாங்களா, அமைதியா இரு, நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன் சொல்லி அவருடைய வார்த்தையின் மூலமா நம்மளை தேற்றுகிறார்.
திகையாதே, நான் உன் தேவன். நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, நான் உன்னை பலப்படுத்தி. அப்படி பலப்படுத்தினா என்னது? சரிப்படுத்தி. நீ சோர்ந்து போயிருக்க, உன் எலும்புகள்லாம் உலர்ந்து போயிருக்கு. அந்த ஒரு கவலையோ ஒரு துக்கமோ பயமோ ஏற்படுமோ என்ன ஆயிடும்? நம்ம சரீரம்லாம் ஆட்டங்காடும். ஒரு நாள் ஒரு என்னாவும் நடுக்கம் காண்பிக்கும். இறுதியெல்லாம் படபட படபடன்னு அடிக்கும். ஸ்டெப்பு அது அடுத்த அடி நம்ம வைக்க முடியாது. என்னதான் நம்ம ஒரு நல்ல ஒரு பயில்வானாட்டம் நல்ல எவ்வளோ பெரிய ஒரு பயம் நமக்குள்ள வரும்போது எப்பேற்பட்ட தைரியமுள்ள மனுஷனா கூட என்ன ஆகிடும்? சோர்ந்து போய் ஒடுங்கி போய் ஒரு மூலையில போய் உட்காடுறான். அதுதான் ஆண்டவர் சொல்றார், உன்னை பலப்படுத்துவேன், திகையாதே, பயப்படாதே என்று சொல்லி உன் சரீரத்தை நீ எதனால குறித்து நீ பயப்படுகிறையோ அதிலிருந்து மீட்டு நான் உனக்கு பலனை தருவேன், பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். சகாயம் என்ற கம்ஃபர்ட், உனக்கு சமாதானத்தை தருவேன். அந்த பயத்திலிருந்து நீக்கி உன் இருதயத்துக்கு என்ன பண்ணுவேன்? ஆறுதலை கொடுப்பேன், சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. யார் இந்த வார்த்தைகள் நம்மளிடத்துல சொல்ல முடியும்? கூடவே இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஒரு கணவனா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், யார் உற்றார் உறவினர் கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்களா? கிடையவே கிடையாது. ஒரு சிலர் தான், சிலருக்கு அமையும். மரண பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த வார்த்தையை அடிக்கடி தேவன் என்னோடு கூட பேசுவார். மரண பரியந்தம் அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம், நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அந்த வசனம் அடிக்கடி என்னோடு பேசுவார். இந்த தேவன், அழைத்த தேவன், நம்மளுடைய தேவன் எப்படி மரண பரியந்தம், நீ சாகுற அடுத்த நிமிஷம் உன் ஜீவன் இந்த சரீரத்திலேருந்து விட்டு போற வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். எவ்வளவு அழகான வார்த்தை. இந்த வார்த்தை போதுமே நமக்கு. எந்த சூழ்நிலை வந்தாலும், ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்களே, பயப்படாதுன்னு சொல்லியிருக்கீங்களே, திகையாதே சொல்லியிருக்கீங்களே, நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்களே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? அந்த வசனத்தை சொல்லி 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 பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு ஜீவன், நமக்குள்ள ஒரு உயிர் பிறப்பிக்கும். அதே போலதான் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவர் நீதி உள்ள தேவன், நியாயாதிபதி. என் நீதி, அவர் நீதினா அவர் உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். என் நீதியின் வலது கரத்தினால், அவருடைய கரத்தினால என்ன பண்ணுவாராம்? நம்மளை தாங்குவார். நம்ம முளையில போய் சுருண்டி போய் நம்ம பயப்படுகிற எந்த சூழ்நிலை, நம்ம எந்த ஒரு ஆபத்தோ எந்த ஒரு பிரச்சனை எது வந்தாலுங்க போய் அழாம சோர்ந்து போகாதபடி ஆனா நம்ம நிறைய பேர் செய்யறது இல்லை. நமக்கு பிரச்சனை வரும்போது போய் சோர்ந்து போய் உடனே போய் அழுதுறோம். இல்லைன்னா யாராவது நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்களான்னு ஒரு மனுஷங்கிட்ட போய் சொல்றோம். அதே அந்த சோர்ந்து போன நேரத்துல உடனே ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வசனத்துக்கு ஏற்றபடி, ஆண்டவரே இந்த வசனத்தை என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும் ஏசப்பா, நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன், நான் உங்களை தான் நம்புறேன், நான் உங்க வார்த்தையை தான் நம்புறேன், அவருடைய வார்த்தை ஒருபோதும் என்னது தரையில விழாது என்று சொல்லப்பட்டு இருக்கு. அப்ப அவருடைய நீதியின் கரத்தினால் என்ன பண்ணுவாரா? நம்மளை தாங்குவார், நம்மளை சமாதானம் அப்படி தாங்குவார். நம்ம ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, அந்த பயம் சூழ்நிலை எல்லாம் வரும்போது நம்ம பயத்தை எடுத்து போட்டு நம்மளை பலப்படுத்தி, நம்மளை உற்சாகப்படுத்தி, நம்மளை ஆறுதல் கொடுத்து, நம்ம இருதயம் சந்தோஷமா இருக்கும்போது நிம்மதியான நித்திரை கூட நம்ம கொடுப்பாருங்க. தெளிந்த நித்திரை, நிம்மதியா. அவர் பிரியமானவர்களுக்கு இன்பமான நித்திரையை அளிப்பேன்னு சொல்லியிருக்காரு. வசனம் கூட இருக்கு, நித்திரையை குறித்து கூட இருக்கு. ஸோ இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும், இன்னும் இந்த 11, 12 பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும். இதோ உண்மையில் எரிச்சலாம் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சியடைவார்கள், உன்னுடனே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னுடனே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னுடனே யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்னு சொல்லி எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அதனால்தான் யாத்திராகமம் 14 வசனம் 13, 14 பார்த்தோம்னா, இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றென்று காண்பதில்லை சொல்றாரு. அப்போ அவங்க அந்த இடத்துல இருந்து போன பிறகு திருப்பி வந்தாங்களா ரிட்டனு? இல்லை. எகிப்திய தொடர்ந்து வந்தாலும் அந்த இடத்துல அந்த செங்கடல் தடை கற்களா இருந்தாலும் அந்த தடை கற்களை எடுத்து போட்டு வழி நடத்தியே தானே போனார் ஆண்டவர். நடத்திட்டே திரும்பி வந்தாங்களா? இல்லை.
கர்த்தரை நம்புகிறவங்க ஒரு போது வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். மனுஷனை நம்பணும்னா கண்டிப்பா வெட்கப்பட்டு போவோம். ஸோ மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று வசனமே இருக்கிறது. அப்போ நம்ம எதற்கு தான் பயப்படணுமா? கர்த்தருக்கு மாத்திரம்தான். பயம் என்றது மனிதனை கண்டோ இல்லை ஒரு எதை கண்டுலாம் நம்ம என்ன சொல்றது சூழ்நிலையை கொண்டு பயப்பட. ஆனால் எதற்கு மாத்திரம் நம்ம பயப்படணுமா? கர்த்தருக்கு மாத்திரதான். அவர் கொடுக்கிற கட்டளை பாவத்தை குறித்து பயம் இருக்கணும். அந்த பாவத்தை விட்டு விலகி போன, அக்கிரமத்தை விட்டு விலகி போன, அவர் என்ன சொல்றாரோ அந்த காரியங்களை செய்வேன் என்று சொல்லி பயத்தோட பக்தியோட அவர் கொடுக்கிற மரியாதையோட கனத்தோட நம்ம வாழ்வோம். ஆனால் அப்போதான் இந்த வசனம் நமக்கு பிரதிபலனா நமக்கு அது நடக்கும், நம்ம வாழ்க்கையில நடக்கும். நான் சுகபோகமா நான் இஷ்டப்படி நடப்பேன் எப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே நீ பயப்படாது இப்படிலாம் சொல்லியிருக்கீங்க சொன்னா கண்டிப்பா நடக்காது. அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தால், தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடியே போவான்னு சொல்றாரு. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரதான் இப்படிப்பட்ட சூழ்நிலை. பயம் தருகிறது யாரு? பிசாசு. அந்த பிசாசு அந்த ஆதியாகமும் இருந்து வருகிற ஒவ்வொரு காரியங்கள் நம்ம படித்தோம்னா பயம் 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 பயம், ஒவ்வொரு காரியங்கள் பயம்தான். ஸோ எதற்கண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது, அஞ்சக்கூடாது. எது வந்தாலும் அவரை மீறி எனக்கு நடக்காது. ஒன்னே ஒன்று நம்ம நினச்சிக்கணும், அவரை மீறி அந்த ஒரு தைரியம் நமக்குள்ள வரணும்னா கர்த்தருக்கு உண்மையா பயந்தால் மாத்திரதாங்க நம்ம இந்த வார்த்தையெல்லாம் நம்ம சொல்ல முடியும். அவருக்கு பயந்தால் மாத்திரதான். ஆண்டவரே உமக்கு மீறி எனக்கு என்ன நடக்க போகுது, உமக்கு மீறி எனக்கு என்ன என் வாழ்க்கையில பிரச்சனை வரப்போகுது, உமக்கு மீறி. அதே போல நம்ம ஜெபிக்கும் போது கூட சரி, நமக்கு ஒரு வியாதியோ நெருக்கமோ இல்லை சமாதான குறைவோ இல்லை வேற கடன் பிரச்சனையோ எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், குழந்தை பாக்கியம் இல்லாததோ இல்லை திருமண தடைகளோ, அநேக காரியங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஆண்டவரே இந்த இதுல இருந்து இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து என்னை மாற்ற உமக்கு சித்தம் இருந்தால் எல்லா காரியங்களும் வாய்க்க செய்யுங்க. அதே போல ஒரு பிரச்சனை இது வந்து நம்ம காலையில ஒப்பு கொடுக்குறோம், ஆண்டவரே என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்குறேன், நீங்க எங்களை வழிநடத்தே போல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நான் மேற்கொள்ளத்தக்கதாக எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, இதோ நான் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அப்படின்னு சொல்லி வசனம் நம்ம படிக்கிறோம். உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படின்னா தைரியமா இருக்கணும். செங்கடல் நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, செங்கடல்ல போக முடியுமா? ஒரு பீச் இதுல போகும்போது கண்டிப்பா மூழ்கி போவோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த மதிலை தாண்டும்படியாய், அந்த செங்கடலை தாண்டும்படியாய் கடக்க செய்தார் அல்லவா? அப்ப யாருடைய துணை வேணும்? கர்த்தருடைய துணை இருந்தால் மாத்திரதான் அவங்களால போக முடியும். அதுதான் எந்த பிரச்சனை, குழப்பங்கள், பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது கர்த்தரை மாத்திரம் நம்ம நோக்கி போகும்போது எல்லாவற்றையும் நாம் தாண்டி போகத்தக்கதாய் தேவன் என்ன பண்ணுவாரு? நமக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.